முஃபாசா தி லயன் கிங் 2094 என்பது டிஸ்னியின் 1994ஆம் ஆண்டு கிளாசிக் தி லயன் கிங் க்கு ஒரு முன்னோடியாகும். இது முஃபாசா பிரியமான லயன் கிங் மற்றும் அவர் அதிகாரத்திற்கு வந்ததன் பின்னணியில் கவனம் செலுத்துகிறது. பேரி ஜென்கின்ஸ் இயக்கிய இந்த படம் லயன் கிங் பிரபஞ்சத்தின் விரிவாக்கம் ஆகும். முஃபாசா பிரைட் லாண்ட்ஸின் ஆட்சியாளராக ஆவதற்கு முன்பு அவரது வாழ்க்கையை ஆராய்கிறது. கதை மற்றும் உணர்ச்சி ஆழம். முஃபாசா தி லயன் கிங் கதாபாத்திரத்தின் மனதை கவரும் மற்றும் சில சமயங்களில் சோகமான கடந்த காலத்தை ஆராய்கிறது. இது முஃபாசாவின் பின்னணி கதைக்கு மிகவும் தேவையான உணர்ச்சிகரமான ஆழத்தை வழங்குகிறது. இது அவரது தாழ்மையான ஆரம்பம், அவரது சகோதரர் ஸ்காருடனான உறவு மற்றும் அவரது பயணத்தை அரச மற்றும் புத்திசாலித்தனமான நபராக மாற்றும் ரசிகர்களுக்குத் தெரியும். விதி, குடும்பம் மற்றும் தியாகம் ஆகியவற்றின் கருப்பொருளை ஆராய்ந்து வரையறுக்கப்பட்ட தொடர்புபடுத்தக்கூடிய பாத்திர வளைவை இந்த திரைப்படம் முஃபாசாவுக்கு வழங்குகிறது. அனிமேஷன் மற்றும் காட்சிகள். போட்டோரியலிஸ்டிக் சிஜியை பயன்படுத்தி 2019 லயன் கிங் ரீமேக்கில் இருந்த அசத்தலான காட்சி அழகியலை தொடர்கிறது. இயற்கை காட்சிகள் மற்றும் விலங்குகளின் அனிமேஷன்கள் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. பசுமையான சூழல்கள் மற்றும் பிரைட் லேண்ட்ஸ் உலகில் பார்வையாளர்களை மூழ்கடிக்கும் உயிரோட்டமான அமைப்புகளுடன். படத்தின் காட்சிகள் மூச்சடைக்கக்கூடியவை மற்றும் தூண்டக்கூடியவை, குறிப்பாக உணர்ச்சிகரமான தருணங்களில். குரல் நடிப்பு. வலுவான குரல் நடிப்பால் படம் பயனடைகிறது, குறிப்பாக ஆரோன் பியர் முஃபாசா மற்றும் கெல்வின் ஹாரிசன் ஜூனியர் ஸ்கார். இந்த புதிய கதாபாத்திரங்கள் சின்ன சின்ன பாத்திரங்களுக்கு புதிய விளக்கங்களை கொண்டு வருகின்றன. ஆரோன் பியர் முஃபாசாவுக்கு ஒரு அடிப்படையான விரும்பத்தக்க இருப்பை கொடுத்தார். அதே நேரத்தில் கெல்வின் ஹாரிசன் ஜூனியர் ஸ்கார் தனது வில்லத்தனமான பாத்திரத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஸ்கார் பற்றிய சிக்கலான சித்தரிப்பை வழங்குகிறார். புதிய இசைக்கூறுகள். இப்படத்தில் புதிய பாடல்கள் மற்றும் இசையமைப்புகள் உள்ளன. அசல் லயன் கிங் படங்களின் கிளாசிக் பாடல்களுக்கு மரியாதை செலுத்தும் போது உணர்ச்சித் துடிப்பை மேம்படுத்தும் வகையில் படத்தின் தொனியுடன் இசை தடையின்றி பொருந்துகிறது. பரிச்சயம். முஃபாசாவின் பின்னணியில் புதிய அடுக்குகளை ஆராய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சதியின் பெரும்பகுதி உரிமையை பின்தொடர்பவர்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும். லயன் கிங் ஃபார்முலாவை பயன்படுத்திய பார்வையாளர்களுக்கு கருப்பொருள் கூறுகள் மற்றும் குடும்ப மோதல்கள் திரும்பத் திரும்பத் தோன்றலாம். வேகக் கட்டுப்பாடு சிக்கல்கள். சில பார்வையாளர்கள் வேகம் சற்று சீரற்றதாக இருக்கலாம். முஃபாசாவின் பாத்திரத்தை வளர்ப்பதில் திரைப்படம் கவனம் செலுத்தும் அதே வேளையில் சில சதி புள்ளிகள் இழுக்கப்படுவதை உணரலாம். மேலும் கதை முன்னோக்கி தள்ளுவதற்கு பதிலாக கடந்த காலத்தில் நீண்ட நேரம் நீடிக்கும் தருணங்கள் இருக்கலாம். பதற்றமில்லாதது. திரைப்படம் ஒரு முன்னோடியாக இருப்பதால் பல கதாபாத்திரங்களின் இறுதி விதிகள் ஏற்கனவே அறியப்பட்டவை. இது வியத்தகு பங்குகளை குறைக்கும். முஃபாசாவின் பயணம் முக்கியமானது என்றாலும் அசல் படத்துடன் ஒப்பிடும்போது குறைவான பதற்றம் உள்ளது. அங்கு சிம்பாவின் எதிர்காலம் நிச்சயமற்றது. முஃபாசா தி லயன் கிங் என்பது முஃபாசாவின் கதாபாத்திரத்திற்கு ஆழத்தையும் சிக்கலையும் சேர்க்கும் உணர்வுபூர்வமான முன்னுரையாகும். இது ரசிகர்களுக்கு அவரது கடந்த காலம் மற்றும் உந்துதல்கள் பற்றிய ஆழமான புரிதலை அளிக்கிறது. கதைக்களத்தின் அடிப்படையில் இது புதிய தளத்தை உடைக்கவில்லை என்றாலும் அதன் அழகிய காட்சியமைப்புகள், வலுவான குரல் செயல்திறன் மற்றும் உணர்ச்சிகரமான கதை சொல்லல் ஆகியவை அசல் லயன் கிங் படங்களை விரும்புபவர்களுக்கு ஒரு பயனுள்ள பார்வையாக அமைகிறது. இது லயன் கிங் பிரபஞ்சத்தை ஒரு அர்த்தமுள்ள விதத்தில் விரிவுபடுத்துகிறது. ஏக்கம் மற்றும் புதிய முன்னோக்குகள் இரண்டையும் வழங்குகிறது. ஆனால் இது அசலைப் போல உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தாது.